நம சிவாய. என் பேர் சரஸ்வதி. நான் இப்போ இந்த யாத்திராவுக்கு 10 நாள் கோயில் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். அந்த 6 படையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 6 படையில் வந்து பழனியில் வந்து நான் பால் குடம் வேண்டியிருந்தேன், நான் எடுக்கணும்னு. அது எனக்கு கொடுப்பனை கிடச்சிச்சு. நான் ஏறி போய் பால் குடம் எடுத்தேன். இந்த சாமிலாம் மின்னுக்கு கொண்டு போய் தரிசனம் கிடைக்க ரொம்ப கிடச்சிச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்ல இதாக இருக்குது. நல்ல சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. தங்குற இடம் எல்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. எங்கள் ஹோட்டல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. அப்புறம் அந்த டிரைவரு அந்த வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மருந்துக்கு இருந்து எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஓகேவாக ஆக்கிட்டாங்க. கிரிவலம் நடந்து போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமனால நான் ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு அப்படியே சுற்றி அப்புறம் அங்கே நிப்பாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்தேன். என்னால் நடக்க முடியல, உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நடக்க முடியல. சன்கிரிங்க அதிர்ஷ்டக்குழுக்கு அந்த அரிசியை வாங்கி பயன்படுத்துங்க. அது வர அதிர்ஷ்டக்குழுக்கு எடுத்து இந்த வயசானவங்கெல்லாம் வாங்க, ரொம்ப நல்லது. நாங்கள் இந்த தடவை போனோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அந்தமாரி வாங்க, வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. சன்கிரிங்கி ரொம்ப நன்றி. சரஸ்வதி வடிவேலு. இந்த சன்கிரீன் லக்கி வின்னரில் இன்னொருவங்க வயதானவர்கள் இந்த ஒரு யாத்திரால எப்படியாச்சும் கலந்துக்கிட்டு முருகரோட 6 படை வருஷ பிரகாரம் படி பார்த்துடணும். அதே நேரத்தில் இருக்கிற பெரிய பெரிய திருத்தலத்தை நேர்முகமாக போய் பார்த்துடணும் ரொம்ப ஆவலோட காத்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. அவங்களோட இன்பத்தை வந்து என்னால் பார்க்க முடிச்சு. சிரமப்படாமல் எப்படியாச்சும் இந்த முருகர் படையெல்லாம் போய் பார்த்துட்டு இவங்களோட ஆனந்தமாக இருந்துட்டு பெரிய லெவலில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்காரங்களாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவலோட இருக்கிறதுக்கு பார்க்க முடிச்சு. இது போன்ற நம்ம வீட்டில் வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும், தமிழ்நாட்டை மண்ணை மிதிச்சுட்டு வந்துடணும், 6 படை முருகரை பார்த்துட்டு வந்துடணும், திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணிட்டு வந்துடணும். இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை பேர் முயன்றாங்கன்னு தெரியல. சில பேர் வந்து வாழ்க்கையை அப்படியே அழிச்சிட்றாங்க. ஆனால் சன்கிரீனில் போட்டியில் கலந்துக்க சொல்லி அவங்க வீட்டில் சேர்ந்த அவங்க பையனும் அவங்களோட மருமகனும் ஒரு பேக்கெட் அரிசி வாங்கி கலந்துக்கிட்டாங்க. பிறகு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேக்கெட் வாங்கி கலந்துக்கிட்டாங்க. எப்படியாச்சும் ஒரு ஆட்டி வந்து வின்னர் ஆகிட்டாங்கன்னா அம்மாவை அனுப்பி வச்சிடலாம் சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைப்பாடில் இருந்தாங்க. அவங்களோட லக்கி முருகரோட அழைப்பு, அவங்க பேர் கோல்டன் டிக்கெட் வின்னர் ஆகணுச்சு. அவங்க இந்த 6 படை யாத்திரையில் வந்து முழுமையாக அவங்களோட பிரார்த்தனையும் வேண்டுதலையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியோரை இல்லை பெற்றோரை இந்தமாரி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் சன்கிரீன் வழங்கும் யாத்ரா சீசன் 2 வந்து தொடங்க போகுது. அதை பொறுத்திருந்து காத்துருங்க. இதுக்கு உண்டான விஷயங்களை அவ்வப்பொழுது நான் என்னோடய சேனலில் தகவலாக தெரிவிக்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். நீங்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெள்ளி செலவு பண்ணாமல் எங்களோட பயணத்தில் கலந்துக்கலாம். முருகன் துணை.